இந்த உலகத்தில் 99% மக்கள் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் 3 தவறுகள் தான் அவங்க சக்ஸஸ் ஆகாததுக்கும், நினைச்ச மாதிரி வாழ்க்கை வாழாததுக்கும், அவங்க நினைச்ச மாதிரி பணம் சம்பாதிக்காத காரணம் அப்படின்னு பிரெயின் ட்ரேசிங் ஒரு ஆத்தர் சொல்றாரு. அந்த தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கும் அந்த தவறை சரி பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ப்ராக்டிஸ் தான் இந்த 3 புக்கில் எடுக்கப்பட்ட முக்கியமான 3 ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா நிறைய பேர் இன்னைக்கு காலையில் இந்த 6 o'clock ஒரு செஷன் போட்டிருந்தோம், டெஸ்டிமோனியல், அதாவது ஏற்கனவே அட்டனுடைய ஃபீட்பேக்ஸ். அதை பார்த்துட்டு நிறைய ஆச்சரியமான, இப்படியெல்லாம் நடக்குமா, அப்படி என்னதான் சொல்லி கொடுத்துருவாங்கன்னு ஆர்வமாக இருக்கீங்கிறது தெரியுது. அதில் ஒரு சில பேருக்கு சந்தேகம், என்னங்க அது நம்புற மாதிரியே இருக்கு. என்று ஒருத்தர் சொல்றாரு, பல வருஷம் ஸ்கின் ப்ராப்ளம் 3 நாள் சரியாயிடுச்சு, கொலஸ்ட்ரால் சரியாயிடுச்சு. ஒருத்தர் சொல்றாங்க டைவர்ஸாக கண்டிஷன் வந்து இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், கடன் பிரச்சனை சரியாயிடுச்சு, பணம் வந்துருச்சுங்கிறதெல்லாம் ஏதோ கம்பி கட்டுற மாதிரி இருக்குது, அப்படி என்ன அப்படின்னுலாம் ஒரு சந்தேகம் வேற. ஒன்று தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரச்சனைகள்லாம் பெரிய பூட்டு மாதிரி. பூட்டு பெருசாக இருக்குதுங்கிறக்காக சாவி பெருசாக இருக்குன்னு அவசியமே என்ன. நம்மளுக்கு சாவி இருக்கிறதே சாவி அடைக்கிறீங்கன்னா அப்புறம் அது பூட்டு பெருசு, அது பிரச்சனை ஆக்சுவலாக. அப்போ நான் இந்த 3 ப்ராக்டிஸுங்கிறது, அது இன்னைக்கெல்லாம் பார்த்தா நிறைய பூட்டுக்கு சாவியே வேண்டியதில்லை. ஃபேஸ் அன்லாக் இருக்குது, தம்பு நம்ம ரேகை வச்சு அன்லாக் பண்ண முடியுது, நம்பர் லாக்கெல்லாம் இருக்குது. அப்போ பூட்டு சைஸுக்கும் சாவி சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இதுக்கு சொல்லிக் கொடுக்குற ப்ராக்டிஸ் எல்லாமே பவர்ஃபுல் மாஸ்டர் கீஸ். ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு அது தீர்வு. அந்த கீஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு இன்ட்ரோ செஷன் உங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ண போது இந்த குழுவில் தொடர முடியும். இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டு சாவி கிடச்சி எப்படி யூஸ் பண்ண தெரியாமல் அது யூஸ் எல்லாம் போயிடும். அப்போ நாளைக்கு காலை நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் முடி 5:50க்கு லைவில் கனெக்ட் ஆகிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மொபைல் வந்து இப்போ 5:50க்கு அலாரம் வச்சுருங்க. 5:50 AM அலாரம் வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு தம்ஸ் அப் 5:50 அனுப்பிடுங்க. நாளைக்கு நான் கரெக்டாக வந்துடுவேன். நீங்கள் நாளைக்கு அந்த இன்ட்ரோ வந்தால் தான் உங்களுக்கு இந்த குழு சேர்ந்து பயனுள்ளதாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் எதை மிஸ் பண்ணி உங்களுக்கே தெரியாது. ஏன்னா இதெல்லாம் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் கொடுத்தாலும் கூட கற்றுக்க முடியாத, கற்றுக்கிற வயசுலேயே கற்றுக்க போகிறீங்க. இன்றைக்கி சிலர் பார்த்து சொன்னீங்க, ஒருத்தவங்க போடுறது இந்த கிராட்டிடியூடெல்லாம் எங்களுக்கு தெரியும், நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நன்றி வேறு, நன்றி உணர்வு வேறு. இந்த டிஃப்ரென்ஸ் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதில் விட என்ன தெரியுமா, நன்றி உணர்வே நிறைய பேர் அழிவுக்கு காரணமாயிருது. என்ன சொல்கிறீங்க, நாளைக்கு ஒரு டீட்டெயிலாக நான் லைவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி யாருக்காவது காலையில் எந்திரிக்கிற சிரமம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணால் தம்ஸ் அப் W அனுப்புங்க. ஒரு வேக்கப் கால் கொடுப்பாரு உங்கள் ஃப்ரெண்டு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் முன்னாடி லிங்க் அனுப்பிடுவார். லிங்க் வந்து அதில் கோடு இருப்பா, அதை ரிப்ளை பண்ணிடுங்க. 10 நிமிஷம் முன்னாடி ஜாயின் பண்ணிடுங்க. எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், எப்படி உங்கள் லைஃப்பில் அவங்களுக்கான நடந்த மேஜிக் மாதிரி. சில பேர் காலை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணி போய் இதை பாருங்கள், எப்படியெல்லாம் ஃபீட்பேக் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி மேஜிக்ஸ் உங்கள் லைஃப்லேயே நடக்க போகுது. ஆனால் அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறதுக்கான அறிமுக வகுப்பு தான் நாளைக்கு காலையில் இருக்குது. நாளைக்கு லைவ் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.